அதே போன்று மற்றொரு சஹாபி இன்னொரு சந்தர்ப்பத்தில் இப்படித்தான் ஜிஹாதுக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நேரத்தில் வந்து தானும் கலந்து கொள்வதற்கு விருப்பம் தெரிவித்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள் அவரை பார்த்து, உன்னுடைய பெற்றோர்கள் உயிரோடு இருக்கிறார்களா என்று. அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியும் அவர் தேவையுள்ள ஒருவராக பெற்றோருக்கு இருக்கிறார் என்று. அப்போது ஆம் என்று சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் அவரை பார்த்து சொன்னார்கள், அங்கு சென்று நீ அவர்களிலே ஜிஹாது செய் என்று சொன்னார்கள். அந்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்வதில் உன்னுடைய உள்ளத்தோடு போராடு, அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதில் உன்னை ஈடுபடுத்தி அங்கு ஜிஹாது செய் என்று திருப்பி அனுப்பிய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். எனவே இந்த ஒவ்வொரு அம்சமும் எங்களுடைய பெற்றோருக்கு எந்த அளவு பணிவிடை செய்வதற்கு பணிக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்பதை நம் மீது உணர்த்தி கொண்டிருக்கிறது.